Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. Hi friends, good morning. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா மறுபடியும் கோயம்புத்தூர் போகிறோம். என் பொண்ணுக்கு ஹாலிடேலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி கொண்டு போயிட்டு ஹாஸ்டலில் விடணும். ஸோ நான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி திருச்சியில் இருக்கோம். ஸோ திருச்சி டு கோயம்புத்தூர். இங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் நாங்கள் போகும்போது வரும்போது பார்ப்போம் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இன்றைக்கி அவரை வந்து தரிசிச்சுட்டு போகலாம் அப்படி. இன்றைக்கி ஃப்ரைடேயில் தரிசிச்சுட்டு போகலான்னு நாங்கள் வந்திருக்கோம். பெட்டவாய்த்தலை கரும்பு ஆஞ்சநேயர் திருக்கோயிலுங்க. நாங்கள் இந்த திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகும்போது வழியில் பார்த்துட்டே போவோம். ஸோ இன்றைக்கி எப்படியும் வந்து தரிசிச்சுட்டு போவோம் அப்படின்னு வந்திருக்கோம். சரி, சாமி கும்பிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர்னு. வெரி நைஸ். இங்கேயும் ஒரு சின்ன கடை இருக்குது. நம்ம விளக்கெலாம் வேணும்னா வாங்கி ஏற்றிக்கலாம். எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு 9 சுற்று இந்த வில்வ மரத்தை நம்ம சுற்றிட்டு அங்கே வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றணுங்க. பாருங்கள், இந்த ஒரு பிளேட்டில் கொடுத்துருக்காங்க 9 விளக்கு. நாங்கள் வந்து 3 பேரும் சுற்றி அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். இந்த வில்வ மரத்தையும் துளசி செடியும் வந்து நம்ம 9 தடவை சுற்றி வரணுங்க. சுற்றி வந்துட்டு இந்த 9 விளக்கு வச்சுருக்குறாங்க பாருங்களேன். அந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றி இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வெத்தலை மாலை, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் வச்சிடணும். மேலே போயிட்டு அப்படி வச்சுட்டா அது வந்து 96 நாட்களில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குமா. சரி, நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்புவோம். நல்லபடியாக நல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்காரு பாருங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. ஜெய் ஸ்ரீராம். டைம் 2:24 ஆயிடுச்சுங்க. லஞ்சு டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் இன்னும் கோயம்புத்தூர் போகல. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 1 ஹவர் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இளநீ கடை இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஒரு கடைக்கு. வாங்க, அது எந்த கடைன்னு உங்களுக்கு காட்டுறேன். தமிழ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், நாட்டுக்கோழி விருந்து. பொண்ணு கொண்டை போட்டுட்டு இருக்குது பாருங்கள். தூங்கும்போது கொண்டையை அவுத்துடும், அதுக்கப்புறம் கொண்டையை போடுவாள். நல்லா காரில் அம்மா நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸு
நல்லா தூங்கிட்டு வந்தாங்க. இந்த கொண்டை போடுறதெல்லாம் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டா என் பொண்ணு. ஏன்னா அவங்க காலேஜில் கம்ப்ளீட்டாக வந்து ஆல் டேஸ் கொண்டை தான் சரிங்களா. ஈஸியாக ஒரு கொண்டை போட்டாச்சு. தமிழ் நாட்டுக்கோழி விருந்து, தமிழ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். மீன் குழம்பு, மீன் வறுவல், இது என்ன நாட்டுக்கோழி சிந்தாமணி, ஆம்லேட்டு, சிக்கன் கிரேவி. சாப்பிட்டு முடிச்சோன்னா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு எல்லாம் வச்சுருக்காங்க. சும்மா குல்ஃபி, பாதாம் அண்ட் பிஸ்தா குல்ஃபி ஃபைனல் டச்சு. சாப்பிட்டோன்னே நல்லா படுத்து தூங்குறதுக்கு ஒரு தலைவலி போட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் தூங்குவோம். இதாங்க அந்த ஹோட்டல் சார். இது சூலூர் லேக்காங்க. நானும் இங்கே 2-3 வாட்டி போயிருக்கிறேன். இது என்ன லேக்குன்னு தெரியல. இது சூலூர் லேக்காம். இன்றைக்கி தான் நான் வந்து சரி கீழே இறங்கி அப்படியே பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகே, திஸ் இஸ் சூலூர் லேக். இதுதான் ஃபன் மால். கோயம்புத்தூர் ஃபன் மாலுக்கு வந்திருக்கோம். ஃபன் மால். ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். பாருங்க, யா ஜிகிர் தண்டா ஒரு ஐஸ்கிரீம். என் ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. இங்கே ஜிகிர் தண்டா நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. ஃபன் மால் லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. இது எத்தனாவது மாடி இருக்கு? எத்தனை ஃப்ளோர் இருக்கு? எத்தனை ஃப்ளோர் இருக்கு? நாங்கள் அப்படியே ட்ரெண்ட்ஸில் வந்து பேண்டலூனில் ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேக்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கினோம். பரவாயில்ல. பார்பிக்யூ நேஷன் இங்கேயும் இருக்குது பாருங்கள். பார்பிக்யூ நேஷன், பீஸா ஹட்டு எல்லாம். மேலே ஃபுட் கோர்ட் இருக்குங்க. பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. ஃபன் மாலில் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணோம். சும்மா 2-3 இது சும்மா டைம் பாஸிங் சுற்றி பார்த்தோம். ஐயோ பயங்கர காற்று, சரியாக காற்றடிக்குது, நல்லா காற்றடிக்குது. சூர்யா வந்து ஹாஸ்டலுக்கு போகிறான். தேங்க்யூ. நல்ல காற்று. ஓகே, பைடா சொல்லலாம். ஓகே, சூர்யாவுக்கு எங்களை விட்டு போகணுன்னே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓகேடா, பாய். என்ன காற்றடிக்குது, காட். நல்ல காற்று, மழை வரப்போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என் பொண்ணை வந்து ஹாஸ்டலில் விட்டாச்சு. ஹாலிடேக்கு வந்தால் ஒரு 4 நாள் அவ்வளோதான். தென் ஹாஸ்டலில் விட்டோம். ஹாஸ்டலில் விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த சாமிலாம் வந்து அழகாக அலங்கரிச்சு
12:10 வீட்டுக்கு வந்தாச்சுங்க.